ரஷ்யா. இந்த பேரை சொன்னாலே இந்த முழு உலகத்துக்கும் ஞாபகம் வர்ற ஒரே ஒரு முகம் விளாடிமிர் புடின். 70 வயசை கடந்தும் இன்னைக்கும் ஒரு ஹீரோ மாதிரி தான் நடப்பாரு. அவர் நடக்கும்போது ஒரு கை மட்டும் ஏன் அசைவில்லாம தொங்குதுன்னு தெரியுமா? அது ஒரு முன்னாள் உளவாளியோட அடையாளம். எந்த நேரமும் துப்பாக்கியை எடுக்க தயாரா இருக்கணும். தூரத்துல வர்ற எதிரிய கண்ணாலேயே அளவெடுக்கணும். அதுதான் அந்த ஸ்டைல். அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சோவியத் யூனியனோட புகழ்பெற்ற KGB உளவாளி. 5 வருஷமோ 10 வருஷமோ இல்ல, பல வருஷங்கள் பனிப்போர் காலத்துல ஜெர்மனியில வேலை செஞ்சவர். அதனால எதிரியோட மனசை படிக்கிறதும் சதுரங்க ஆட்டத்துல காய நகர்த்துற மாதிரி அரசியல் பண்றதும் அவருக்கு ரத்தத்துல ஊர்ன விஷயம். ரஷ்யாவே உடைஞ்சு உலகமே சிரிக்கிற ஒரு நேரத்துல தான் அரசியலுக்குள்ள கால வச்சாரு. யாருமே எதிர்பார்க்கல. ஒரு சாதாரண அதிகாரியா இருந்தவர் திடீர்னு ரஷ்யாவின் அசைக்க முடியாத சக்தியா மாறுவாருன்னு வந்தாரு. பார்த்தாரு, மொத்த ரஷ்யாவையும் தன் கைக்குள்ள கொண்டு வந்தாரு. அதிகாரத்தோட உச்சத்துக்கு போனாரு. ஆனா சட்டம் தடையா இருந்துச்சு. 2 தடவைக்கு மேல அதிபரா இருக்க முடியாதுன்னு சொல்லுச்சு. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? சட்டத்துக்காக தன்னை மாத்திக்கல, தனக்காக சட்டத்தையே வளைச்சாரு. கொஞ்ச நாள் பிரதமர், அப்புறம் மறுபடியும் அதிபர்னு கண்ணாமூச்சி ஆடி கடைசியில நான் நினைக்கிற வரைக்கும் நான் தான் அதிபர்னு அரசியல் சட்டத்தையே மாத்தி எழுதினாரு. இப்போ 2036 வரைக்கும் அவர் தான் அந்த நாற்காலியில. இப்பவும் விமர்சனம் பண்றவங்க பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஜனநாயகம் பத்தி பாடம் எடுக்கிறவங்க எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே உலகத்தோட தலைவர்கள்லாம் இவர்கிட்ட பேச அப்பாயின்மெண்ட் கேட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரஷ்யாவோட முடிவு இவரோட கையில தான் இருக்கு. எதிராளி யாரா இருந்தாலும் சரி, சட்டம் எதுவா இருந்தாலும் சரி, அதை மாத்தி எழுதுற சக்தி அவர்கிட்ட இருக்கு. நாடுகள் அவர் சொல்லுக்கு கட்டுப்படும். இதுக்கு பேரு ஜனநாயகம் இல்ல, இதுக்கு பேரு புடினிசம். வரலாறு அப்புறம் அவரை பத்தி என்ன வேணா பேசட்டும். ஆனா இன்னைக்கு தேதிக்கு உலக அரசியலோட ஆட்டத்துல ஒரே ராஜா அவர்தான்.